Hello friends, welcome to BPro Freelance Services. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மணி earning டிப்ஸ் அப்புறம் virtual assistant டிப்ஸ் பத்திலாம் நம்ம வீடியோ போட்டு வரோம். சோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல சின்ன டாஸ்க் பண்றதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா per டேக்கு மணி earn பண்ணலாம். ஓகேங்களா? அது எப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் guys. சோ வீடியோ பார்க்கறவங்க எல்லாம் மறக்காம எண்ட் வரலும் பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சின்ன டாஸ்க்ஸ் எல்லாம் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மணி earn பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இதை நீங்கள் வந்துட்டு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா கைஸ் ஏகப்பட்ட ஸ்பேம் ஜாப்ஸ் இருக்கும். உங்களுக்கே தெரியும், நிறைய ஜாப்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து பேமெண்ட் பண்ணாத இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்மள்ட்ட இருந்தே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக பேமெண்ட் வாங்கிட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப் பண்ணி தர சொல்லுவாங்க கைஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 99% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேமாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எந்த வித ஜாப் ஆஃபரிங் போர்ட்டலாக இருந்தாலும் உங்கள்ட்ட இருந்து வேலை எதிர்பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட இருந்து அட்வான்ஸாக பேமெண்ட் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு தேவை ஒர்க், நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி போடுவாங்க. இந்த ஸ்பேம் ஜாப்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஒன்லி மணியை பற்றியே தான் அவங்களுடைய வெப்சைட்டில் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. உண்மையாக இருந்தால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு கம்பெனிக்கே போகாமல் வீட்டிலே உட்காந்து ஒர்க் பண்ணிடுவாங்க. அப்படி தரது வந்து உண்மையாகவே இருந்தாலும் கைஸ், ஏன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரெண்ட் ஆகலை? அதாவது அப்படி இருக்கிற ஒர்க் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 10,000 வரல ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏன் அந்த ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகலை? ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க. எல்லாருமே வீட்டில் ஒரு லேப்டாப் வாங்கி வச்சுட்டு முன்னாடி உட்காந்துக்குவாங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மொத்த பேரும் பணக்காரங்களாக இருந்திருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், ஒரு அவேர்னஸ் மாதிரி. கண்டிப்பாக யாரும் ஒர்க் எதிர்பார்க்குறவங்க பணம் வந்து அட்வான்ஸாக கேட்க மாட்டாங்க. யாரும் வந்து தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் வீடியோ டாபிக் உள்ள வருவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன டாஸ்க்ஸ் எல்லாம் பண்ணுறதால உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? அன்லிமிட்டட்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 5000 10,000 அந்த லெவலில் இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். கண்டிப்பாக இது ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட் தான். நீங்கள் வந்துட்டு நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி பே அவுட் வாங்கியிருக்கேன். உங்களுக்கான மெத்தட்ஸும் நான் பண்ண மெத்தட்ஸும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா கைஸ்? ஓகே, நம்ம ஒர்க் பண்ண போகிற போர்ட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் கிளிக் ஒர்க்கர். ஓகே, clickworker.com 100% ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட். ஏர்னிங்ஸ் அந்த அளவுக்கு இல்லைனாலும் பட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வரும். கண்டிப்பாக இது 100% லெஜிட் வெப்சைட். நான் பே அவுட் எடுத்திருக்கேன், ப்ரூஃபும் நான் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் clickworker.com போனதுக்கப்புறம் ஏர்ன் மணி அஸ் clickworkerன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வெப்சைட்குள்ளே ரீடைரக்ட் ஆகும் கைஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நான் லாகின் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இதுதான் நம்மளுடைய கிளிக் ஒர்க்கர் டேஷ்போர்ட். ஓகேங்களா? ஸோ என்னோட அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1.02 யூரோ இருக்கு. யூரோ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி மாதிரியே இன்னொரு கரன்சி கைஸ். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிற ஜாப்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் 37 ஷார்ட் ஃப்ரேசஸ் மேல் ஒன்லின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபுக்கு 2.50 யூரோஸ் வந்து இவங்க பே பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் சர்வே ஏதாவது அட்டன் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலட் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிரும். ஓகே, இன்னொரு ப்ரமோஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நீங்கள் உங்களுடைய கிளிக் ஒர்க்கர் ரெஃபரல் லிங்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ண லிங்க்ல யாராவது 10 யூரோக்கு மேலே ஏர்ன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அதில் 5 யூரோஸ் வந்து இந்த clickworker.com வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெத்தட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டோட இன்வாய்ஸ் காமிச்சிடுறேன். நான் வந்து இன்வாய்ஸஸ் போனோன்னே கைஸ் நான் பாருங்கள் 29th January 2020 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 யூரோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதோட இன்வாய்ஸ் PDF நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, டவுன்லோட் பண்ணி நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இதுதான் என்னுடைய கிளிக் ஒர்க்கர்லேருந்து பேமெண்ட் சென்ட் பண்ண இன்வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க January 29, 2020 இயரில். நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 யூரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் பே அவுட் இதுலேருந்து எடுத்திருக்கேன். எதுலன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பேபாலில் வந்து நான் பே அவுட் எடுத்திருக்கேன். பேபாலில் டெபாசிட் ஆன 5 யூரோஸும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இவங்க சென்ட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் டே. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% ட்ரஸ்டடான சைட் தான். உங்களுக்கு இன்வாய்ஸோடைய உங்களுடைய பேமெண்ட்ஸ் பில்லெல்லாம் இதில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இது வந்து கைஸ் பேமெண்ட் ப்ரூஃப். இதில் வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதில் மைக்ரோ ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி மேல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ரேசஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனா பெர் ஜாபுக்கு 2.50 யூரோஸ் தராங்கன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டாஸ்க். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அதில் வந்து ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UHRSன்னு ஒரு பேமெண்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆகும் கைஸ். அந்த பேமெண்ட் போர்ட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அசஸ்மெண்ட்குள்ளே போன ஒட்டி உங்களுக்கு
இந்த UHRSல குவாலிஃபை ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து சில இன்டர்வியூ வைப்பாங்க. ஓகேங்களா, இதில் வந்து பேஸ் அசஸ்மெண்ட், ப்ராஜெக்ட் அசஸ்மெண்ட்ஸ்னு சொல்லி 2 விதமான அசஸ்மெண்ட் டைப்ஸ் இருக்குது. இதில் ப்ராஜெக்ட் அசஸ்மெண்ட்ஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா UHRSல குவாலிஃபை ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொஷின்ஸ் வைப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ண உடனே நீங்கள் அதில் குவாலிஃபை ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா UHRS போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குவாலிஃபிகேஷன் ஃபார் UHRS 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டேன். எந்த டேட்லன்னு பார்த்தீங்கன்னா 17th April 2020 அன்னைக்கு நான் 81% ஸ்கோர் எடுத்து நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அந்த அளவுக்கு இல்லை, பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் கூட எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்க்கெலாம் நான் ஆன்சர் பண்ணேன். அதனால் வந்து கண்டிப்பாக இவங்க வந்து லேட் டைமுங்கிறதுனால என்னை வந்து ஃபெயில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் எனக்கு இப்போ ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு UHRS ப்ராஜெக்ட்ஸுக்கு இன்னொரு நியூ அசஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா, இது வந்து பேசிக் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இருந்தால் போதும், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை குவாலிஃபை பண்ணிடுவாங்க. நான் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து அட்டன் பண்ணேன். அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து 100% ஸ்கோரில் வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெயில் கொடுத்துருந்தாங்க. அந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து UHRS ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் மெயிலும் கொடுத்துருந்தாங்க. கூடவே கிளிக் ஒர்க்கர் டேஷ்போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆனிச்சு. மோர் ஒர்க், மோர் மணி, மோர் எவ்ரி திங்னு சொல்லி இங்கே ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆனிச்சு. கூடவே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கோ டு UHRS அண்ட் செக் அவுட் அவைலபிள் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து எனக்கு ஒரு அவைலபிள் ஜாப்ஸில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஜாபும் வந்து இங்கே எனக்கு அவைலபிளாக இருந்துச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சுக்கலாம். ஓகே, இந்த போர்ட்டல் வந்து எனக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கைஸ் நான் இங்கே ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒன் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா UHRS லாகின் சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் கொடுத்ததுக்கப்புறம் என்னோட UHRS போர்ட்டலுக்கு வந்து இது ரீடைரக்ட் பண்ணிடும். ரீடைரக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம UHRS போர்ட்டல் அசஸ்மெண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போதே UHRS எப்படிலாம் கிரியேட் பண்ணணும், எந்த வெப்சைட்டில் வந்து இதை யூஸ் பண்ணலாம், எந்த ப்ரௌசரில் வந்து இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இங்கே UHRS கைடு இந்த பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணி கைட் படிச்சுக்கலாம். ஓகே, ஒன்ஸ் வந்து நான் UHRSல லாகின் பண்ணதுக்கப்புறம் கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆலில் பார்த்தீங்கன்னா எனக்கு அவைலபிளாக இருக்கிற டாஸ்க்ஸ் எல்லாமே இதில் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும் கைஸ். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டாஸ்க்குங்கிறத ஹிட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஹிட்ஸுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க, பே பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டன்ஸ் மார்க்கிங் வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். 6 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பெர் ஹிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 18 செகண்ட்ஸ் வரலும் நம்மளுக்கு டைம் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $0.007 வந்து இவங்க கொடுக்குறாங்க. இப்போ அவைலபிளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 0 ஹிட்ஸ். இந்த ஹிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிட்டேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஹிட்ஸும் கிடையாது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் மோர் ஆப்ஷன் இருக்கும். மோர் ஆப்ஷனில் நம்ம இந்த ஹிட் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ, அதாவது வந்து ஆக்சுவல் ஒர்க்குக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ரிவியூவாக. அப்புறம் ட்ரைனிங் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூவும் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு நிறைய ஹிட்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆல்கோ SBS இங்கிலீஷ்னு சொல்லி ஒரு இது இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 9000 ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹிட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு $0.06 வந்து நம்மளுக்கு பே அவுட் பண்ணுவாங்க. இதில் வந்து ப்ரிவியூ ஆப்ஷன் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கைட்லைன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கைட்லைன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கைஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகிரும், PDF ஆர் வேர்ட் ஃபைல். ஸோ இந்த வேர்ட் ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஓகே, இந்த அப்ளிகேஷனில் வந்து இந்த ஜாப் வந்து நம்ம எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட கைட்லைன்ஸும் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு ஒன்ஸ் நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இந்த ப்ரிவியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணி இந்த ஜாபுக்கு குவாலிஃபை ஆகி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ஒரு ஹிட்டும் வேலிடாக இருந்தால் இந்த அமௌண்ட் வந்து நம்மளுடைய கிளிக் ஒர்க்கர் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டெபாசிட் பண்ணிடுவாங்க. கூடவே இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கைஸ் நான் ரிப்போர்ட் போகிறேன். ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ண ரிப்போர்ட் வந்து இங்கே ஷோ ஆகிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஜங்க் லேபிளிங்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. நான் 45 ஜங்க் லேபிளிங் போட்டேன், இந்த ஹவர் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே நான் வந்து பார்த்தீங்கன்னா $0.45 வந்து நான் இதில் ஏர்ன் பண்ணியிருக்கேன் கைஸ். ஸ்பேம் அக்யூரசி எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து 86% மெயின்டைன் பண்ணியிருக்கேன். டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா $0.45. ஓகேங்களா, ஸோ ஜட்ஜிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1 ஹவர்ஸ். அட்லீஸ்ட் இது ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகுது. ஒன்ஸ் நான் இதை வந்து நான் 10 மினிட்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு $0.45 வந்து இவங்க ஏர்னிங்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து நம்ம மார்க்கெட் பிளேஸ் போய்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ரிலவன்ஸ், இமேஜ் அனோஷன், டெக்ஸ்ட் அனோஷன், அதர் இப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதர் போனோம்னா அதர்ஸ் சம்மந்தப்பட்ட டாஸ்க்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இங்கே வரும்.
கூடவே டெக்ஸ்ட் அனோஷன் போனோம்னா டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட டாஸ்க் எல்லாம் இங்கே வரும் கைஸ். கூடவே சர்ச் அனோஷன்ஸ் அப்புறம் இமேஜ் அனோஷன்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு டாஸ்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 3 B-box டிராயிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி டிஸ்கவரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ட்ரைனிங் கொடுத்து குவாலிஃபிகேஷனுக்கு அட்டன் பண்ணிட்டேன். இவங்க என்ன குவாலிஃபை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருந்து நம்ம குவாலிஃபை ஆனோம்னா வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்துடும். நம்ம இந்த ஹிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெக்ஸ்ட் அனோஷன் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங் யூனிஃபைட் டாபிக் செலெக்ஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் அபியூஸ் மோடரேஷன்லாம் இருக்குது. இது கமெண்ட் அபியூஸ் மோடரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அந்த வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் ஸ்பீச்சாக இருக்கா, இல்லை வந்து ரேசிசம் பற்றி பேசுதா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்யூஸ் பண்ணுதா, அந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில பேட் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பேட் வேர்டா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணணும். பெர் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹிட்ஸ் இருக்கும். பெர் 3 ஹிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு $0.15 வந்து இவங்க பே பண்ணுறாங்க. அப்ராக்சிமேட்லி 50 ஹிட்ஸ் இருக்கு. ஸோ இதில் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கலாம். கூட வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ரெலவன்ஸ்லையும் நிறைய பே அவுட் பண்ணுற ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, இஸ் திஸ் ஆட் ரிலேட்டட் டு தி யூசர் சர்ச்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. $0.01 வந்து பே பண்ணுறாங்க. அப்ராக்சிமேட்லி 300 ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் கைஸ் சின்ன சின்ன டாஸ்க்லாம் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இந்த பில்லிங் யூனிஃபைட் டாபிக் செலெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த ப்ரிவ்யூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுதான் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துருக்காங்க, கூடவே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டாஸ்க்கு உண்டான கைட்லைனை நான் வந்து படிக்கல, அதனால இது எனக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் புரிஞ்சுக்கிட்ட வரல என்னென்ன கைஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் பேஜஸ் ஆர் டிரான்ஸ்லேட்டட் டு இங்கிலீஷ் ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. டைட்டில் இங்கே கொடுத்துட்டாங்க, டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் இந்த சர்ச்சஸ்லாம் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் இங்கே வந்து குட்னு கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நாட் கரெக்ட் பேட்னு கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் இஸ் ஏ சாஃப்ட்வேர் ரிலேட்டட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னு டாபிக் கொடுத்துருக்கிறதுனால ஆக்சுவலாக இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிட் வந்து எனக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஹிட் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பேட்டர்சன் புக் சீரிஸ் இன் ஆர்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைட்டில் மேட்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனும் மேட்ச் ஆகுது. புக் சீரிஸ்னு பார்த்தீங்கன்னா இவர் நாவல்ஸ் டாபிக் வந்து நாவல்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுவும் நான் வந்து குட் கொடுத்துக்கிறேன். ஓகே, யூ ஆர் கரெக்ட். ஜட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கைஸ் குட் கொடுத்துருக்காங்க. டாக் அபவுட் ஃபிக்ஷன் ஆஃப் ஜேம்ஸ் பேட்டர்சன் சொல்லி இந்த புக்கோடைய ஆத்தரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ப்ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம வந்து குவாலிஃபை ஆகி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் கிளிக் பண்ணீங்களா குட்னு, ஸோ இது வந்து ஒரு ஹிட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஹிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டாஸ்க்கு வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் $0.03 வந்து இவங்க பே பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆலில் வந்து பார்த்தீங்கன்னா 21 இருக்குது. இப்போ வந்து இந்த 21 தான் ரெலவெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நாளைக்கே கூட இந்த இடத்துல 22ன்னு சொல்லி மாறலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க புது புது டாஸ்க் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த ஹிட்ஸ் மட்டும் அவைலபிலிட்டி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிடலாம். ஹிட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும்போதே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டில் போயிடும். ஸோ ரிப்போர்ட்டில் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஒர்க் பண்ணி இந்த பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஒர்க்கர் மூலிமா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க கைஸ் இந்த ஹிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவாக தான் பே பண்ணுறாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 1.1K ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இஸ் தி இமேஜ் ரிலேட்டட் வித் தி டெக்ஸ்ட் ஆர் இமேஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நான் ப்ரிவ்யூ போய்க்கிறேன். ஓகே, இந்த ப்ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு ஃபுட் செயின் கொடுத்துருக்காங்க, ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெரிஃபை பண்ணிடணும். ஓகே, ஃபுட் செயின் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டாபிக் கொடுத்துருக்காங்க, இமேஜும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ரிலேட்டட் கொடுத்துக்கிறேன். கூடவே இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து கரெக்டாக ஷேர் ஆகுதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதையும் வந்து பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன். சப்மிட் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் போத் ரிலேட்டட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கெமிக்கல் ரியாக்ஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரியாக்ஷன் சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஹிட் வந்து எனக்கு கேன்சல் ஆகிருச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஒன்ஸ் நம்ம கைட்லைன்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேயே மேலேயே சொல்லி கொடுத்துருவாங்க. 2 ஹிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக பெர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 324 ஹிட்ஸ் வரலும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். நான் இதே ஸ்பீடில் ஒர்க் பண்ணனா பெர் ஹவருக்கு 324 ஹிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் சொல்லி இங்கே ஒரு எக்ஸ்பெக்டட் அனாலிட்டிக்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கைஸ் நீங்கள் வந்து இதை நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க்காகவே கூட மாற்றிக்கலாம். இந்த UHRSல ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாகவே ஒர்க் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ஒன்ஃபார்மான்னு இன்னொரு வெப்சைட்டும் இருக்குது.
அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த UHRS போர்ட்டல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் டாஸ்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது, இந்த போர்ட்டல்ஸ் எல்லாம் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரியாது இல்லைங்களா. ஸோ இதனால வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே டஃப்பாக இருக்கும். எல்லா ஹிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஜட்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே ராங்காக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக அவங்க பேன் பண்ணியிருப்பாங்க. பர் 24 ஹவர்ஸ்க்கு நீங்கள் UHRSல ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டெம்பரவரியாக பேன் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து கைட்லைன்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு அப்புறம் ப்ரிவியூ ஆப்ஷனும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்கள் அதில் கிளியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் குவாலிஃபை கொடுத்து நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகிக்கோங்க. ஒன்ஸ் அவங்க குவாலிஃபை கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஹிட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்களும் இதில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் ஒர்க்கரை பொறுத்தவரையில் இது ஒரு பெனிஃபிட் கைஸ். 8 ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு UHRS ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் 8 ஹவர்ஸ்க்கு லாகின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 8 ஹவர்ஸ்க்கு இந்த போர்ட்டல் இப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் UHRSல இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு சைன்இன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு லெஜிட் வெப்சைட். ஆன்லைன்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இது எந்த அளவுக்கு லெஜிட்னு. நிறைய பேர் இதில் பேமெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நான் எடுத்த பேமெண்ட்டோட இன்வாய்ஸும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணேன். கண்டிப்பாக ஒர்க் பண்ணி பாருங்க கைஸ். இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசஸ்மெண்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி நான் வந்து FAQ இந்த கிளிக் ஒர்க்கரோட FAQவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் கைஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஷேர் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே.